பொதுவாக ஒவ்வொரு நாள் உதிக்கும் போதும் அன்னைக்கு நாளைக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யலாம் தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் சாட்டர்டே என்ன வேலை செய்யலான்னு பிளான் பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் கிருப்பா நமக்கு தான் கவலை கிடையாது. ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக தானே நம்ம கேரளா வந்திருக்கோம். இந்த மலைகளுக்கு நடுவில் எக்கச்சக்கமான லொகேஷன்ஸ்க்கும் போய் பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் புத்தம் புது காலையில் தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். கீர்த்தி, வெற்றிக்கு எது ரொம்ப முக்கியம்? வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். இது எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கரெக்டான டைமில் பண்ணாதானே எல்லாத்துக்கும் பலன் இருக்கும். இதெல்லாம் தப்பான டைமில் பண்ணிட்டா எல்லாம் வேஸ்ட்டு தானே? நீ சொல்கிறது 100% கரெக்ட் கிருப்பா. எங்கள் அம்மா கூட அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, எந்த ஒரு காரியத்தையுமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான விஷயமா செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றிகரமாக அதை அமைச்சிக்க முடியும்னு. அந்த வகையில் இன்னைக்கு நல்ல நேரம், ராவு காலம், யமகண்டம்லாம் எப்போன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சூரியோதயம். இன்று 20/9/2014 சனிக்கிழமை, ஜெய வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய சூரியோதயம் 6:03 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி துவாதசி காலை 9:19 வரை பூசம், அதன்பின் ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். கீர்த்தி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஓ, இப்போ நீ என்ன சொல்ல வர? இப்போ பண்ணுற ஷூட்டிங்க்கு உனக்கு பேமெண்ட் வேணாம் அதானே? ஹலோ, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே செய்யக்கூடாது. நம்ம செஞ்சுட்டு வர பலத்தை அனுபவிக்கணும், அவ்வளோதான். அவங்கவுங்க ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிறாங்க கீதைக்கு. ஆனால் கீதையில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு தனி அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த செக்மெண்ட் கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதையில் இன்று 2வது அத்தியாயம் தொடங்குகின்றது. முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனுடைய மனக்கலக்கம் என்ன அப்படிங்கிறது. உற்றார் உறவினர்களை கொன்று அதன் மூலமாக வரக்கூடிய இந்த செல்வ வசதிகளை, ராஜ்ய சுகத்தை அனுபவிக்க நான் விரும்பவில்லை, அதனால என்னென்ன கேடுகள் விளையும் அப்படின்னு ரொம்ப படித்தவன், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். இது இப்போ கிருஷ்ணனே சொல்ல போறாரு பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு மகா மேதாவி, திறமைசாலி, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இதோ உட்காந்துட்டான் மன வருத்தத்தோட. சுவாமி ஆரம்பிக்கிறார் 2வது அத்தியாயத்தில், குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். பொறுமையா இந்த ஒரே ஒரு வரி போறாது நமக்கு. இதில் குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம்னா வேற எதுவும், இந்த சென்னையில் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோமே, மெட்ராஸ் பாஷையில் ஒன்று சொல்லுவா கேட்டா, அது மெட்ராஸ் பாஷை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கஷ்மலம் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே சமஸ்கிருதத்தில் இருக்குது. கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இன்றைக்கி நம்ம அதை தீர்க்கமாக அப்படியே நீட்டாலாம் போய் கஸ்மாலம் அப்படிங்கிறோமே. நம்ம பொறுத்த வரைக்கும் கஸ்மாலம்னா கெட்ட வார்த்தை அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? கண்ணன் இந்த வார்த்தையை அங்கே அர்ஜுனனிடம் சொல்ல காரணம் என்ன தெரிகின்றதா? அர்ஜுனா, முதல்லையே குசஸ்வா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். அப்பா, எங்கேருந்துடா வந்தது உனக்கு இது? எது? இந்த கஷ்மலம்ங்கிற வார்த்தைக்கே மோகம்னு அர்த்தம், அறியாமைன்னு அர்த்தம்,
பளிச்சுன்னு புரியும்படியா சொல்றதுன்னா அழுக்குன்னு அர்த்தம். எங்கிருந்து இந்த எண்ணம் வந்தது உனக்கு? காரணம் அர்ஜுனன் இப்படிலாம் ஒன்றும் அதாவது அதைரியப்படுறவன் இல்லை, தெரியறதா? அர்ஜுனா, நீ போய் இப்படி மோகத்தின் வசப்பட்டு விட்டால், அறியாமை வசப்பட்டு விட்டால், இந்த அழுக்கின் வசப்பட்டு விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அனாரிய ஜுஷ்டம். நீ என்னவோ தலை சிறந்த உத்தமன், பெரிய மேதாவி, உயர்ந்தவன், தலை சிறந்தவன்லாம் இருக்கே, அதற்கு கெட்ட பெயர் வந்துவிடும். அஸ்வர்க்கியம், உயர்ந்த ஸ்வர்க்க நிலையை உன்னால் அடைய முடியாது. தெரியறதா? ரெண்டு மட்டும் பரவாயில்ல, இதை விட அடுத்ததான் அகீர்த்திகரம். இந்த மூணுல எல்லாரும் மாட்டிப்போம். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டுமாவது நமக்கு போருமே சார். எல்லாரும் ஏதானும் ஒரு காரியங்களை, எல்லாரும் அதுக்கு தானே சார் வாழறோம். வாழறது இதுக்கு. 9 நாழி உடுப்பது 4 முழம் என்னையா தமிழ் பாட்டனும் பூட்டனும் கொட்டி கொட்டி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அகில உலகத்தில் இருக்கிற அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாய் நரி ஆடு மாடு எது வேணாலும் வச்சுக்கோங்க, மனுஷன் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுறது ஐயோ இந்த ஒரு வருட சோத்துக்கு தானையா. இத்தினூண்டு ஆடை இதில் திருப்தி வர மாட்டேங்கிறது. திருப்தி வரல. காரணம் என்ன? இதெல்லாம் இருக்குது சார். இருந்தாலும் ஒரு 4 பேர் நம்மளை பார்த்தா பாராட்ட வேண்டாமா? அதுதான் அனாரிய ஜுஷ்டம். நல்ல உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம். அப்போ நம்ம மனசில் ஏதானும் தவறுகள்லேருந்து அதில் தவறுகள் தோன்றி தப்பு பண்ணிட்டோன்னா அந்த பெரிய தன்மை, பெரிய மனுஷத்தன்மை அப்படிங்கிறது போயிடும். அடுத்தது இன்னும் பல பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன தான தர்மம் பண்ணுவோம், இதை வாரியார் தாத்தா ஏன்னா தான்னு இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் வாரியார் தாத்தானா கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது, தெரியறதா? தாய் என்று கேட்ட அவ்வளவு மக்களுக்கும் ஞான பணுவல்களை கொண்டு போய் வாரி வாரி யார் கொடுத்தார்களோ அவர் தான் வாரியார் தாத்தா. அவர் சொல்லுவார், இது ரொம்ப அழகா, கோயில்களுக்கு இந்த விளக்கு வாங்கி கொடுப்பாங்க. முந்தியாவது நீளமாக இருந்தது விளக்கு, இப்போ இத்துண்டுலாம் விளக்கு வந்திருக்கு, 1 அடி 3/4 அடியில். இந்த 3/4 அடி விளக்க வாங்கி கொடுத்துட்டு இவன் அதில் ஒரு பக்கம் ராமசாமி இந்த பக்கம் எழுதியிருக்கு கருப்பில், அதை திருப்பி அடுத்த பக்கம் கன் விஸ்வநாதன் உபயம். என்ன அர்த்தம்? ராமசாமி மகன் விஸ்வநாதன் உபயம் அதில் எழுதியிருக்கு. அந்த பக்கம் ராமசாமி இந்த பக்கம் திருப்பி கன் உபயம். என்ன கன்னா? கொஞ்சம் நஞ்சம் வெளியில் வர்ற வெளிச்சத்தையும் இந்த இருட்டு பூசி அடைச்சாச்சு இல்லையா? மாட்டின்ட்டோமே. அப்புறம் ஏன் விளக்கு இல்லை சார், சுவாமி கோயிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணினா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சார் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணினாக்கா சொர்க்கமாக கிடைக்கும்? இருக்கிற வெளிச்சத்தையும் மறைச்சி இருட்டாக்கியாச்சு. கரண்ட் செலவுன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அங்கே கண்ணன் சொல்கிறது, எல்லாரும் ஆசைப்பட்டு ஏதானும் காரியங்களை பண்ணிட்டு இருக்கோன்னா ஏதோ நல்ல கதி கிடைக்கும் நல்ல கதி கிடைக்கும்னு. சார் 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 நம்மாழ்வார் அவரை மாதிரிலாம் இனிமேல் யார் சொல்ல போகிறார்கள்? இங்கே இருக்கு தமிழ் பொக்கிஷம். அதெல்லாம் அற்றது பற்றெனில் உற்றது வீடு. எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்கணும், நல்ல கதி கிடைக்கணும். ஆண்டவா எனக்கு நல்ல கதி கொடுறா. எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணுறோம், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. இப்போ பிரார்த்தனை பண்ணுறோம், உங்களையும் சேர்த்துக்கணும், என்னையும் எடுத்துப்போமே. ஆண்டவா எனக்கு நல்ல கதியை கொடு கேட்குறேன். சுவாமி வந்துட்டார், இங்கே வந்துட்டார். இப்போ வந்து பரசுராமா நீ அனுபவித்து சொல்கின்றாயடா, உனக்கு நற்கதி கொடுக்கின்றேன், வா இப்போவே வைகுண்டத்துக்கு போகலாம். ஒருத்தர் போவோம் ஐயா, ஒருத்தர் பார்க்குற ஆளுங்களே டிவி ஆஃப் பண்ணிட்டு பயந்து ஓடிட மாட்டோம். அப்போ நற்கதினா என்ன? இன்னைக்கு எவ்வளோ பேர் இறந்து போன அந்த பத்திரிகைகள் நோட்டீஸில் பார்த்தா சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். என்னையா அக்கிரமம்? சிவலோகம்ங்கிறதோ வைகுண்டம்ங்கிறதோ என்ன பதவியா? அப்போ அதில் ஏதோ இருக்குது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். தெரியறதா? ஏதோ சிவலோக பதவிங்கிறதோ வைகுண்ட பதவிங்கிறதோ நல்கதி என்பதோ இறந்து போன பிற்பாடு அங்கே போய் அனுபவிப்பது அல்ல. சத்தியமா இங்கேயே இருக்கும் பொழுதே எல்லா வில்லங்கங்களிலிருந்தும் விடுபட்டு அப்படின்னு சந்தோஷமா நிம்மதியா அப்படியே சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதுதான் ஐயா மோட்சம், முக்தி, வீடு பெறுங்கிறது. இதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார். அற்றது பற்றனில் நீ ஏண்டா தேடி போற முக்தி கதி அது இதுன்னு
சொர்க்கம்னு. அது இங்கே வரும் முக்திங்கிறது. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. இங்கேயே யார் சொல்லி கொடுக்க போகிறாங்க இப்படி? அதைத்தான் அங்கே சொல்லித்து. அகீர்த்திகரம் மூணாவதாக. நீ எல்லாம் பண்ணலாம், உயர்ந்த நிலை. அடுத்தது அஸ்வர்கியம், அது பார்த்தோம். நல்ல உயர்ந்த நல்ல சொர்க்க நிலை, நல்ல கதி. சரி, அதுவும் உனக்கு கிடைக்காது. அகீர்த்திகரம், இந்த ரெண்டும் எனக்கு வேண்டான்னு சொல்றியா அர்ஜுனா? கவலையே படாதடா, அகீர்த்திகரம் வந்து விடும் உனக்கு. இந்த அர்ஜுனன்கிறவன் சிவபெருமான் கூடயே சண்டை போட்டவன். ஊர்வசி, என்ன யோசனை பண்றீங்களா? ஊர்வசி அவார்டு வாங்கின நடிகை போட்டோவை பார்த்தாலே மனசு கேட்க மாட்டேங்குது. ஊர்வசியே வந்து அர்ஜுனனை விரும்பி இருக்கின்றாள். போடி, நீ என் தாய் மாதிரி அப்படின்னு விழுது நமஸ்காரம் பண்ணினான். நாம சும்மா சில பேர் சொல்லிட்டு இருப்போம் விவரம் தெரியாம. ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணி விடலாம், அர்ஜுனன் மனைவியே எண்ண முடியாது. எங்க ஒரு 10 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் அள்ளி கொட்டி விட்டோம் நாம். இது அர்ஜுனனா சார்? ஊர்வசியே வந்துமே என் தாயை போல நீ என்று நமஸ்காரம் செய்தவன். இவ்வளவு புகழ் வாய்ந்த ஹே அர்ஜுனா, உனக்கு அந்த புகழெல்லாம் போயிடுமேடா அப்பா. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். கிருஷ்ணா அழுத்தம் திருத்தமா சொல்றார், எழுந்திரு. இதுக்கு அடுத்தது கிருஷ்ணன் சொன்னது இன்னொரு வார்த்தை. உனக்கு முதல்ல எங்கிருந்து இந்த அறியாமை, மோகம், அழுக்கு இது வந்ததுன்னு கேட்டார். இப்ப அடுத்தது அந்த அறியாமை, மோகம் அதெல்லாம் சொன்னாரே தவிர இதனுடைய விளக்கம் அடுத்த ஸ்லோகத்துல தான் இருக்கு. இப்படி நிறுந்துட்டீங்கன்னா அனாரிஜுஷ்டம், அஸ்வர்கியம், அடுத்தது அகீர்த்திகரம், இந்த 3 பாவங்களும் விளைந்து விடும், கெடுதல் விளைந்து விடும். அதெல்லாம் உன்னால தாங்க முடியுமா? அடுத்தது முதல்ல எழுந்திரு, உத்திஷ்ட பரந்தப்ப. இந்த 2 வார்த்தை எழுத்து அனுபவிக்க வேணும் பகவத்கீதைய. பரந்தபன்கிற வார்த்தைக்கு எதிரிகளை வாட்டுபவன் அப்படிங்கிறது பொருள். அர்ஜுனன் எப்போ பண்ணினா? இனிமே தானே சார் சண்டை ஆரம்பிக்கணும், சந்தேகப்படாதீங்கோ. விராட பருவத்தில் மாடுபிடி சண்டைம்பாங்க. கிருஷ்ணன் அதிலேயே சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். அலித்தன்மையை அடையாதே, பேடித்தன்மையை அடையாதே, உத்திஷ்ட பரந்தப. அப்பா, எதிரிகளை எரிப்பவனே, வாட்டுபவனே, எழுந்திரு. எங்க அர்ஜுனன் இப்படி பண்ணினா? நிவாத கவச காலகேர்கள்னு பேரு. அவர்களை சம்ஹாரம் செய்துவிட்டு தேவேந்திரனுக்கே உதவி செய்தவன். காண்டவ வனத்தை கண்ணன் துணையுதன் அப்படி எரிச்சு அட்டி அக்னி பகவானுக்கே அவ்வளவு உதவி செய்தவன். அப்படி எதிரிகளை வாட்டக்கூடிய நீ அடா போய் இப்படி அப்படியே அலித்தன்மை, பேடித்தன்மையுடன் இருப்பது. முதல்ல எழுந்திரு. இதைத்தான் இன்னைக்கு நாம் இவ்வளவு பேரும் பண்ணணும். இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அவ்வளவு பேரும் கண்ணனை உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அர்ஜுனனை பிடிக்கிறதோ இல்லையோ, பகவத்கீதையே கூட உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தயவு செய்து யாரானும் நம்ம குழந்தைகள் இப்போ வந்து அப்பா நான் இன்டர்வியூக்கு போகிறேன், அம்மா இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னாக்க என்ன குறைஞ்சு போகிறீங்க? மனசால குழந்தை நன்னாருடா, நன்னாரு, உன் காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்தனமே தவிர அந்த குழந்தைகளை போய் என்னாச்சு, நீயும் 8 வருஷமாக படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் உட்காண்டிருக்க, தண்டச்சோறுத்துங்கிற எருமாடு. இந்த ஏற்று விட்டு ரமேஷ்லாம் பாரு, பள்ளிக்கூடம் காலேஜ் முடித்த மறுநாளே வேலைக்கு போட்டான், மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறான். வேண்டாம் ஐயா, அடுத்தவர்களை இப்படி கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணி பேசாதீர்கள். இன்று இருக்கக்கூடிய தலைமுறையும் குழந்தைகளும் உங்களையும் என்னையும் விட தலை சிறந்த அறிவாரிகள். இன்னைக்கு இருக்க குழந்தைங்கள்ட்ட, இளைய தலைமுறையை விட்டுடுங்க, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி சொன்னாலே அதுங்க என்ன சொல்கிறது? டாய் என்னடா, என்ன மார்க் வாங்கியிருக்க? எழுத்து விட்டு ரமேஷை பார்த்தியா, 95 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு. அப்பா என்னடா, அவங்க அப்பா பெரிய போஸ்டில் இருக்காருப்பா, நீ தான் இருக்கிய, நீயும் வேலையும் விடுப்பா. இன்னும் சில குழந்தைங்க அதில் ரொம்ப டெக்னிக்காக சொல்லிடும், அவன் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அப்பாவா அவங்க அப்பா செத்து போட்டாருப்பா. அப்போ என்ன அர்த்தம்? நீ இன்னும் சாகாமல் இருக்கியேடா பயலேன்னு அர்த்தம். வேண்டாம், தயவு செய்து யாரையும் இணைத்து
நீங்கள் கணவனோ மனைவியோ தெரியறதா, கணவனை இணைத்து மனைவி பேசக்கூடாது, மனைவியை இணைத்து கணவன் பேசக்கூடாது, தம்பதிகள் தங்கள் குழந்தைகளை வேறு யாருடன் ஈக்குவல் பண்ணி பேசாதீர்கள். தெரியறதா? அந்த எண்ணம் வரவே கூடாது. அதனால தான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறான், இப்படிப்பட்ட மகா திறமசாலினி நல்லது சொல்லுங்களேன், என்ன குறைஞ்சி போகிறோம் நம்ம. தெரியறதா? எங்கள் தலைமுறை வரைக்கும் இப்படி இடிச்சுட்டோம் எதனாக்க அப்பா அம்மா என்ன தெரியுமா திட்டுவாங்க, அவங்க கொடுக்குற சாபம் கொடுமையான சாபம்னா நாசமத்தும் போக. பொறுமையாக கேட்கணும் வார்த்தையை, பெரியோர்கள் எங்கே ஜெயிச்சாங்கன்னு. இவ்வளோ விஞ்ஞான வசதிகள் இருந்து தோற்று போயிட்டோமே ஏன் நாம. பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற கடுமையான சாபம் என்ன? நாசமத்தும் போக. வார்த்தையை தெளிவாக பார்க்கணும், நாசம் அற்று போக. ஏன்னா குழந்தை காலில் ஏதோ அடிபட்டு கொடுத்து இல்லையா, இதனாலும் இந்த குழந்தைக்கு செப்டிக்கு என்னெல்லாமோ சொல்கிறீங்களே, அந்த எந்த விதமான தீங்கும் விளையாமல் அவைகள் அற்று போகட்டும். அந்த மாதிரி கடுமையான நேரத்தில் கூட நல்ல கனிவான வார்த்தைகளை பேசினார்கள் போன தலைமுறை வரையில் நமது முன்னோர்கள், அற்புதமாக வாழ்ந்தார்கள். இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இன்று இருந்தும் யாரும் மங்களமான நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு தயாராக இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி அதில் குதர்க்கம்தான். என்ன சார் சாப்பிட்டீங்களா, என்னையா பண்ண போகிற, சாப்பிடலன்னா வாங்கி தரக்கு போறியா, நீ வாங்கி கொடுத்தா நான் திம்பேனா, என்ன பிச்சைக்காரன்னு நினச்சி, ஐயோ கேட்கவே மாட்டேன், இடத்த காலி பண்ணுப்பா. வார்த்தைக்கு வார்த்தை அம்புகளை போல அல்லவா போட்டு கொண்டிருக்கின்றோம். நல்லவைகளை சொல்லுவோம், தைரியப்படுத்துவோம், அதைரியப்படுத்தக்கூடாது. அதனால்தான் அதைரிய வசப்பட்ட இதோ மாபெரும் திறமைசாலியான அர்ஜுனனுக்கு தெய்வமே, பரவாசுதேவனே, கண்ணனே, இதோ எங்கிருந்தடா வந்தது உனக்கு இந்த எண்ணம், இந்த அறியாமை, இந்த மோகம், இந்த அழுக்கு, இந்த இருட்டு, முதல்ல எழுந்திரு, பகைவர்களை வாட்டக்கூடியவன் நீ, உனக்கு இப்படிப்பட்ட பேடித்தன்மையை நீ அடையக்கூடாது, எழுந்திருங்கிறார். அர்ஜுனன் எழுந்தானா இல்லையா? இந்த இடத்துல போய் ஏன் பேடித்தன்மை, பகைவர்களை வாட்டுபவன்னு கிருஷ்ணன் சொல்லணும்? அடுத்த நிகழ்ச்சியில் கண்ணனே விளக்கம் சொல்லுவார், நாம் தரிசிக்கலாம். அந்த கண்ணன் ஜெகத்குரு நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் 4 செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். ஏனிய கூரை மேல போடக்கூடாது, வானத்தை நோக்கி எரியணும். இந்த தத்துவம் உனக்கு தெரியுமா? இது எந்த படத்துல இருந்து சுட்ட? இது படத்துல இருந்துலாம் சுட்டது கிடையாது. ஏம் பிக் அப்படின்ற இங்கிலீஷ் தத்துவத்தை அடிப்படையா கொண்ட தமிழ் தத்துவம் தான் இது. சரி, ஓகே. எப்பமா இந்த அளவுக்கெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்ச நீ? அது ஒன்றும் இல்லை கிருப்பா, வினய் தொட்ட மகான் செக்மெண்ட் நான் ரெகுலராக பார்க்குறேன்ல, அதில் சுவாமி விவேகானந்தரை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டதுலேருந்து இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் மேலே மேலே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. உனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அதையெல்லாம் தணிக்க போகிற அடுத்த செக்மெண்ட் தான் இந்த வினய் தொட்ட மகான். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கீழ்ப்படிய தெரிந்தவனுக்குத்தான் கட்டளையிடவும் தெரியும். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள். வெற்றிக்கு உரிய நியதி. நீ உன்னை பலவீனன் என்று நினைக்கும் போதெல்லாம் உனக்கு மட்டுமின்றி நமது திருப்பணிக்கும் தீமை செய்கிறாய் என்பதை அறிந்து கொள். எல்லையற்ற நம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றிக்கு உரிய நியதிகள். விண்ணை தொட்ட மகான் வரிசையில் சுவாமி விவேகானந்தர் குறித்து பல முக்கியமான தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விவேகானந்தர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அதிசயமான வித்தியாசமான சம்பவத்தை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் அதிக உயரமானவர் அல்ல, ஓரளவு நடுத்தர உயரம் நிறைந்தவர். ஆனால் அவரிடம் ஒரு மிடுக்கும் கம்பீரமும் எப்போதும் இருந்தன. அவருடைய இடது புருவத்தின் மேல் ஒரு சிறு தழும்பு உண்டு. அவர் மல்யுத்த போட்டியில் இளம் வயதில் கலந்து கொண்டு ஒரு வெள்ளி பட்டுப்பூச்சியை பரிசாக பெற்றிருக்கிறார். அந்த அளவு
விளையாட்டுகளில் தீவிர ஆர்வத்தோடு வாழ்ந்த ஒரு வித்தியாசமான துறவி அவர். நீங்கள் கீதையை படியுங்கள், அது நன்றாக புரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கால்பந்து விளையாடி உங்கள் உடல் வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். உடல் வலிமையின் மூலமாகத்தான் ஆன்மாவும் வலிமை அடையும், இறை சக்தியை உணர முடியும் என்று அவர் நம்பினார். விவேகானந்தருக்கு முன்பு வாழ்ந்த துறவிகள் உடலை வருத்தி தவம் செய்வது என்பது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் வந்த பிறகு ஆன்மீக நெறி பல வகையில் மாறியது. கிமு கிபி என்று சொல்வது மாதிரி விமு விபி என்று சொல்ல வேண்டும். விவேகானந்தருக்கு முன், விவேகானந்தருக்கு பின் என்று. விவேகானந்தருக்கு பின் வந்த துறவிகள் உடலை வலிமை செய்து நல்ல ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொண்டு மனித சமுதாயத்தையே கடவுளாக கருதி சமுதாயத்திற்கு சேவை செய்து, அந்த மக்கள் சேவைதான் மகேசன் சேவை என்றபடி அதன் மூலம் கடவுளை கண்ட நெறியில் வாழ தலைப்பட்டார்கள். விவேகானந்தர் வட இந்தியாவில் இருந்த இந்த கேத்ரி மகாராஜாவின் அரண்மனைக்கு அவருடைய அழைப்பின் பேரில் ஒரு முறை சென்றிருந்தார். கேத்ரி மகாராஜாவுக்கு விவேகானந்தருடைய புத்தம் புதிய கருத்தோட்டங்களின் மீது அபாரமான ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈர்ப்பும் இருந்தது. அவர்கள் பல நாட்கள் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த அரண்மனையில் கொஞ்ச காலம் அவர் தங்கினார். வானியல் ஆராய்ச்சி போன்றவற்றில் அவர் ஈடுபட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் கேத்ரி ராஜாவினுடைய சபையில் ஒரு நடன நிகழ்ச்சி ஏற்பாடாகியது. நடனம் ஆட ஒரு தாசி அழைக்கப்பட்டிருந்தாள். அந்த காலங்களில் தாசி குலத்து பெண்கள் தான் நடனக்கலையில் மிகுந்த தேர்ச்சியோடு இருந்தார்கள். அப்படி அவள் நடனம் நிகழவிருக்கிறது என்கிற தகவல் விவேகானந்தருக்கு சொல்லப்பட்டது. விவேகானந்தரும் நடனத்திற்கு வர வேண்டும், அந்த அற்புதமான நடனத்தை கண்டு அந்த கலையை ரசிக்க வேண்டும் என்று கேத்ரி ராஜா ஆசைப்பட்டார். ஆனால் விவேகானந்தர் மனம் அதற்கு ஒப்பவில்லை. தானோ ஒரு துறவி, ஒரு தாசி வந்து அரண்மனை அவையில் ஆடுகிற நடனத்தை தான் ஏன் பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. வருவதற்கில்லை என்று நாசுக்காக மறுத்துவிட்டு அரண்மனையிலேயே சற்று ஒதுக்குப்புறத்தில் அவர் தங்கியிருந்த அறையில் அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நடன பெண்ணிற்கு விவேகானந்தர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. விவேகானந்தர் என்கிற ஒரு மாபெரும் துறவி, ஆச்சரியகரமான ஒரு மகான் அந்த ஊருக்கு வருகை தந்திருக்கிறார். கேத்ரி ராஜாவுடன் நண்பராக அவர் பழகி வருகிறார். அவருடைய அற உரைகளை மக்கள் மிகுந்த வியப்போடு கேட்டு பருகி ஆனந்தமடைகிறார்கள் என்பதெல்லாம் அந்த நடன பெண்ணிற்கு தெரிந்திருந்தது. தான் ஒருமுறையேனும் அந்த மகானை தரிசிக்க வேண்டும் என்று அவள் மனத்தில் அவள் ஆவல் கொண்டிருந்தாள். அந்த ஆவல் கட்டாயம் நிறைவேறிவிடும். ஏனென்றால் ராஜசபையில் அவளுடைய நடனம், அந்த நடனத்திற்கு அந்த துறவி கட்டாயம் வருவார். அவர் ராஜசபைக்கு வருகிறவர் தானே, எனவே அவர் தன்னை பார்ப்பதோடு தான் அவரை தரிசிக்கலாம் என்று அவள் விரும்பியிருந்தாள். அந்த நடன பெண்மணி அன்று நடனத்திற்காக பல்லக்கில் அழைத்து வரப்பட்டாள். பல்லக்கிலிருந்து இறங்கி அரண்மனைக்குள் அவள் கால் வைத்து நுழைந்த போதுதான் தோழிகள் மூலமாக அவளுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது. அவள் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாளோ, எந்த மகானை தரிசிக்க வேண்டும் என்று ஏங்கியிருந்தாளோ, அந்த மகான் ஒரு தாசி ஆடுகிற நடனத்திற்கு வருவதற்கில்லை என்று மறுத்துவிட்டார் என்ற செய்தி. அந்த செய்தியை கேட்டு அவள் மனம் மிகுந்த துயரடைந்தது. ஆட்டம் ஆரம்பமாகியது. அந்த துயரத்தோடு மிக அற்புதமான பாடலை பாடிக்கொண்டு அந்த பெண் நடனமாடத் தொடங்கினாள். அவள் அன்று நடனத்திற்கு எடுத்துக்கொண்ட பாடல் சூர்தாஸுடைய ஒரு பாடல். கண்ணில்லாத கவிஞரான சூர்தாஸ் இறைவன் மேல் கண்ணன் மேல் ஏராளமான கீர்த்தனைகளை எழுதியவர். அதில் ஒரு கீர்த்தனை எடுத்துக்கொண்டு அவள் ஆடலானாள். அந்த கீர்த்தனையினுடைய பொருள், கடவுளே, ஒரு பாறாங்கல் கோயிலில் வாயில் படியாக கிடக்கிறது. அதே பாறாங்கலின் இன்னொரு பகுதி அதே கோயிலில் தெய்வச் சிலையாக இருக்கிறது. வருகிற பக்தர்கள் வாயில் படியாக கிடக்கும் பாறாங்கல் மேல் கால் வைத்து மிதித்து ஏறி உள்ளே வருகிறார்கள். ஆனால் அந்த பாறாங்கலின் இன்னொரு பகுதி தெய்வச் சிலையாக வெடிக்கப்பட்டிருக்கிறதே, அதை அவர்கள் கைகூப்பி தொழுகிறார்கள். இப்படி ஒரு கல் காலால் மிதிபடுவதும் இன்னொரு கல் தெய்வச் சிலையாக கைகளால் தொழப்படுவதும் அந்த கல்லினுடைய விருப்பமா என்ன? கல்லை படைத்தவன் அந்தந்த கல் அப்படி இருக்க வேண்டும் என்று படைத்திருக்கிறான். அது படைத்தவனின் விருப்பம். கல் என்ன செய்யும் என்கிற கண்ணோட்டத்தில் அமைந்த பாடல். அந்த உருக்கமான பாடலை பாடி விவேகானந்தரை தரிசிக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த தாபத்தோடு அந்த நடனமாடிய போது அந்த சலங்கை ஒலியும் அந்த பாடலின் ஒலியும் அந்த பாடலின் பொருளும் விவேகானந்தரை ஈர்த்தன. விவேகானந்தர் ஒரு தூய்மையான துறவி. எதை பற்றியும் வெளிப்படையாக பேசியவர், எதை பற்றியும் தெளிவாக கருத்து சொன்னவர். தன்னிடம் தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான மன வலிமையும் அவருக்கு இருந்தது. அவர் யோசித்தார், அந்த பெண்ணினுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டார். அந்த பாடலை ஏன் அவள் தேர்ந்தெடுத்து பாடுகிறாள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார்.
அவர் மனம் உருகியது. அந்த பாடலில் வரும் கருத்து உண்மைதானே. ஒரு பெண் தாசியாக இருப்பதற்கோ, குலமகளாக இருப்பதற்கோ, ஒருவர் துறவியாக இருப்பதற்கோ, இன்னொருவர் அரசனாக இருப்பதற்கோ, அதற்கெல்லாம் அவர்களிடம் என்ன தேர்வு இருக்கிறது? அவர்கள் தேர்வு செய்யவில்லை. இறைவன் அப்படி படைக்கிறான், அவ்வளவுதானே என்கிற எண்ணம் வந்ததும் அவர் தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். விறுவிறுவென்று கம்பீரமாக நடந்து அரண்மனை ராஜசபைக்கு வந்து சேர்ந்தார். அந்த பெண்ணுடைய நடனத்தை பார்த்தார். அந்த பெண் கண்ணீர் மல்க நடனமாடி முடித்த பிறகு அவள் காலில் விழுந்து வணங்கினாள். அந்த பெண்ணுக்கு ஆசி கூறிய விவேகானந்தர், ஒரு குரு போல உன்னுடைய பாடல் மூலமாக இன்று எனக்கு ஒரு போதனை கிடைத்தது என்று சொன்னதாக விவேகானந்தருடைய சரிதம் சொல்கிறது. நம் பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு வகையில் பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். விவேகானந்தர் பல கருத்துக்களை சொன்னார் என்பதோடு கூட விவேகானந்தரின் வாழ்க்கையே, அவர் வாழ்வில் வருகிற சம்பவங்களே நமக்கு பல்வேறு வகைகளில் படிப்பினை தருவதாக அமைகின்றன. விவேகானந்தர் வசீகரமான தோற்றமுடையவர். அகன்ற நயனங்கள், விசாலமான நெற்றி, அவரை பார்ப்பவர்களுக்கு பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். தவ பொலிவு காரணமாக அவர் முகத்தின் ஒளி கூடிக்கொண்டே இருந்தது. அவர் வெளிதேசங்களுக்கு போனபோது அவருடைய தவ ஆற்றல் காரணமாக விளைந்த அந்த புனித ஒளியை பார்த்து ஏராளமான மக்கள் கூட்டம் கூடியது. வெளிதேசங்களில் அவர் சென்ற நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் பத்திரிகைகள் விஸ்தாரமாக செய்திகளை வெளியிட்டன. அவருடைய பெருமைகளை வெளிதேச மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதை பார்த்து பார்த்து ஒரு பெண்ணுக்கு அவர் மேல் ஒருவித கவர்ச்சி உண்டாகியது. அவர் பேசுகிற இடங்களுக்கெல்லாம் அவள் வந்தாள். அவரை பற்றிய செய்தித்தாளில் வரும் செய்திகளை எல்லாம் படித்தாள். அவரது தோற்றப்பொலிவையும் முக்கியமாக அவருடைய அபாரமான அறிவுத்திறனையும் அவள் உணர்ந்து கொண்டாள். அவளுக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் தனியாக விவேகானந்தரை சந்தித்து தன்னுடைய ஆசையை, ஆவலை சொல்ல வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு வாய்த்தது. இந்த சந்தர்ப்பத்தில் விவேகானந்தருடன் தனிமையில் பேச வேண்டும் என்று அவள் வேண்டுகோள் விடுத்தாள். விவேகானந்தரிடம் பல மக்கள், முக்கியமாக பல பெண்மணிகள் தனிமையில் பேச விரும்பி தங்களுடைய ஆழ்மன துயரத்தை எல்லாம் சொல்வார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பதற்கும் முன்பாகவே கூட அவர்கள் கண்களை கூர்மையாக பார்த்து அவர்கள் ஆழ்மனத்தில் உள்ள எண்ணங்களை அறிந்து அதற்கான நிவாரணங்களை விவேகானந்தர் சொல்வதும் உண்டு. குழந்தையை இழந்த, குழந்தையை பறிகொடுத்த, கணவரை இழந்த பெண்களெல்லாம் விவேகானந்தரிடம் வந்து ஆறுதல் உரைகள் கேட்டு செல்வதுண்டு. இந்த பெண்மணி அதுபோல் ஏதோ ஒரு அறிவுரைக்காக வந்திருக்கிறாள் என்று நினைத்து விவேகானந்தர் அந்த பெண்மணியிடம், நீ வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அந்த பெண்மணி வித்தியாசமான ஒரு வேண்டுகோளை முன்வைத்தாள். விவேகானந்தர் எதிர்பாராத வேண்டுகோள் அது. நீங்கள் மிகுந்த மேதைமையோடு திகழ்கிறீர்கள். உங்களுடைய அறிவுத்திறன், நுட்பம் மிக அபாரமாக இருக்கிறது. எனக்கு மிகுந்த மேதையான, அறிவாளியான ஒரு மகனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாழ்நாள் ஆசை இருக்கிறது. நான் திருமணம் ஆகாதவள். என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கும் குழந்தை மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கும். ஏன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று புனிதமே வடிவான அந்த துறவியிடம் மிக விந்தையான ஒரு விண்ணப்பத்தை வைத்தாள் அந்த வெளிதேச பெண்மணி. விவேகானந்தர் அமைதியாக அவளை பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் சொன்னார், பெண்ணே, உன்னுடைய வேண்டுகோளின்படி நான் உன்னை திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்காமல் போகலாம், குழந்தை பிறந்தாலும் கூட அதற்கு சிறிது காலம் நீ காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் உனக்கு அறிவில் சிறந்த என்னை போன்ற ஒரு மகன் கிடைக்க இன்னொரு சுலபமான வழி உண்டு என்றார் அவர். அந்த பெண் ஆச்சரியத்தோடு, அப்படியானால் அந்த வழியை சொல்லுங்கள், அப்படி அந்த பிள்ளையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றாள். விவேகானந்தர் சொன்னார், இப்போதே என்னை உன் மகனாக ஏற்றுக்கொள் தாயே. என்னை நீ மகனாக ஏற்றுக்கொள்வதில் உனக்கும் தடையில்லை, உன்னை என் தாயாக கருதுவதில் எனக்கும் தடையில்லை என்று சொல்லி அந்த பெண்மணி இருகரம் கூப்பி வணங்கினார். அந்த பெண் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள். அப்படி தனக்கு வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நேர்ந்த சங்கடங்களை விவேகானந்தர் தன்னுடைய புத்திசாலித்தனமான முறையின் மூலம் நீக்கி கொண்டார் என்பதையும், தன்னுடைய உடல் கவர்ச்சி மூலமாக தன்னுடைய விரதங்களுக்கு எந்த வகையான இழுக்கும் வராமல் அவர் வாழ்ந்தார் என்பதையும் அவருடைய வரலாறு சொல்கிறது. அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருமுறை ஒரு இல்லத்தில் 3-4 நாட்கள் பூஜையில் இருந்தார். அவர் அந்த பூஜையை முடித்துக்கொண்டு அந்த இல்லத்தாரிடம் விடைபெற்று வெளியே வந்தபோது பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் வியப்போடு அந்த வீட்டின் உள்ளே சென்று விட்டார். அந்த பூஜையை ஏற்பாடு செய்தவரிடம், வெளியே என்ன இத்தனை கூட்டம் என்று கேட்டார். உங்களை பார்க்கத்தான் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். என்னிடம் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் சொல்ல வேண்டிய விஷயங்களைத்தான் அறவுரைகளாக சொல்லிவிட்டேனே என்றார் அவர். இல்லை இல்லை, நாள்தோறும் தவம் செய்வதால் உங்களுடைய முகத்தில் அழகு கூடியிருக்கிறது. அந்த அழகிய முகத்தை பார்த்து பரவசமடைய ஏராளமான மக்கள் விரும்புகிறார்கள் என்று அந்த வீட்டின் அதிபர் சொன்னார்.
அப்பொழுது பரமஹம்சர் தன் முகத்தை கைகளால் அரைந்து கொண்டு, இந்த வெளி அழகை பார்க்கவா இத்தனை கூட்டம், இதற்காகவா நான் பிறப்பெடுத்தேன் காளி, என் அழகையெல்லாம் நீ எடுத்துக்கொள், இத்தகைய ஒளியோ இத்தகைய பேரழகோ எனக்கு தேவையில்லை என்று கதறியதாக குருதேவர் பரமஹம்சரின் வாழ்க்கை சொல்கிறது. குருதேவரின் சீடரான விவேகானந்தரும் புற அழகால் ஈர்க்கப்படாமல், புற அழகை பொருட்படுத்தாமல், அக அழகையே பொருட்படுத்தியவராய், எல்லோருக்கும் உயர்ந்த குருவாய் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் விளங்கினார் என்பதை அவரது வாழ்வின் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விண்ணை தொட்ட மகான் நம் மனதையெல்லாம் தொடுகிறார் என்பதை அவர் வாழ்வில் வரும் இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ச்சே, காலையிலேருந்து நேரமே சரியில்லை கிருபா. ஏன் என்னாச்சு? காலையில் ஷூட்டிங் இருக்குது, சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சேன். அலாரம் அடிக்கல, ஆனால் லேட்டாக எழுந்தேன். லேட்டாக கிளம்புனேன், ஷூட்டிங் லேட்டாக வந்து இப்படி எல்லாமே தடங்கள் மேலே தடங்கள் ஆயிடுச்சு. அலாரம்லாம் அடிக்காமல் இருந்திருக்காது, நீ தான் வந்து கேட்டுட்டு அப்படியே தூங்கியிருப்ப. இல்லை, என்னை கலாய்க்கல்னா உனக்கு பொழுதே போகாது போல இருக்கு. அப்படி இல்லை கீர்த்தி, இந்த கிரகங்களோட சஞ்சாரம் அப்படின்னு இருக்குல்ல, இன்னைக்கு உன்னோட கிரகங்கள் வந்து நல்ல நிலையில இருந்திருந்தா உன்னோட யோகம் நல்லபடியாக இருந்திருக்கும். அப்படி இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மேடம் ரெகுலராக யோகம் நல்ல யோகம் செக்மெண்ட் பார்க்குறாங்களே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோசியக்காரியாக மாறிட்டு வராங்க. ஆனால் இவ சொல்கிற ஜோசியத்தெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. யோகம் நல்ல யோகம் செக்மெண்ட் பாருங்கள். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு சரியாக தெரிஞ்சுக்கோங்க. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒரு நாளும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 20/9/2014 ஆண்டு புரட்டாசி 4ஆம் நாள் சனிக்கிழமை. இந்த புரட்டாசி என்றாலே சனிக்கிழமைக்கு அவ்வளோ விசேஷம். அதில் முதல் சனிக்கிழமை இது. புரட்டாசி சனி விரதம் இருப்பவர்கள், பெருமாள் வழிபாடில் இருப்பவர்கள், புரட்டாசி மாதம் முழுவதுமாக விரதம் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் இன்று ஏதேனும் ஒரு பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்று அமர்ந்து விட்டு வந்தாலே பெரிய அளவுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பது மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைக்கு நாள் பார்த்தீர்கள் என்றால் வாக்குவாதங்கள் வெளியில் காணப்படக்கூடிய நாள். அது குடும்பத்திலும் இருக்கும், வெளிவட்டாரத்திலும் இருக்கும். ஆனால் அந்த வாக்குவாதம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய தேவையற்ற கோபம் என்பது தான் என்னுடைய வாதம். வீணாக தவறுகளை உங்கள் மீதே வைத்துக்கொண்டு அதை மற்றவர்களிடம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு அற்பத்தனமான விஷயத்திற்கு கூட மிக அதிக அளவு உணர்ச்சி பசக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது இன்றைய நாள். எனவே எல்லா விதத்திலும் பல உபகாரங்களையும் பெரிய தர்ம காரியங்களும் ஈடுபடக்கூடிய மேஷராசிக்காரர்கள் தேவையற்ற ஒரு சாதாரண உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடன் இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தினர் எல்லோருடைய மனம் வதிக்கின்ற வகையில் நடப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும் அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். உங்களோட வல்லமை மீது நீங்களாகவே சந்தேகப்படலாமா என்பது தான் என்னுடைய கேள்வி. எனவே இன்றைய நாளில் எப்பேற்பட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இன்முகத்துடன், அதாவது எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், கோபம் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அமைதியாக இருப்பது மேஷத்திற்கு பெரிய பலம் கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் திடீரென்ற ஒரு முடிவுக்கு வருவதற்கு உண்டான சூழ்நிலை, எங்கேயாவது நீங்கள் எதிர்நோக்கியிருந்த பண வரவுக்கு உத்தரவாதம் கிடைப்பதும்,
அந்த பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம் என்று கடந்த கால தவறுகளிலிருந்தெல்லாம் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நல்ல நாளாக இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஒரு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மட்டும் எதற்கு இந்த முரண்பாடு? உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் கோபப்படுவதோ அவர்களிடத்தில் முகத்தை காட்டுவதோ நியாயமா என்பதை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் நல்ல நண்பனாக அல்லது நல்ல நண்பியாக மாறி இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ஒரு நல்ல நாளாக மாறும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் வார்த்தையை பெரிய அளவுக்கு மதிப்பு கூடும். அந்த வார்த்தை மதிப்பு என்பது சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் குடும்பத்திலும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதேபோல் நாம் ஏற்கனவே சொல்லிய விஷயங்கள் காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எனவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூறுகின்ற நாளம் என்பதனால் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு முயற்சி ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல நண்பரை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசி உங்களுக்கு உண்டான அமைப்பை தீர்த்து கொள்ளுங்கள். நல்ல நாளில் நல்லவர்களை சந்திப்பதுடன் தெய்வ கடாட்சத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுக்கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தலை தூக்கலாம். உங்களுக்கு திடீரென்று இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் மனதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சலிப்பு காணப்படும். அது எப்பொழுதும் செல்லக்கூடிய தினம் செல்லக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் கூட இந்த உத்தியோகம் செய்து கொண்டே இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் நீங்களாக புலம்புவீர்கள். எனவே சலிப்புக்கு ஆட்படாமல் பிராணாயம் போன்ற மனதை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி, ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் செய்துவிட்டு இன்று அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தைரியமும் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். அரசு காரியங்களில் வெற்றி பெறும். சட்ட சிக்கல்களில் பெரிய வெற்றி பெறும். கேஸு போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனால் அந்த செய்திகளெல்லாம் இன்றைய நாளில் ஆரம்பித்தால் எதிர்காலத்தில் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில், அதாவது தனிப்பட்ட இன்று வேலைக்கு செல்லாமல் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் ஏதேனும் விடுபட்ட விஷயத்தை மட்டும் கடகராசிக்காரர்கள் முயற்சித்து செய்தீர்கள் என்றால் எதிர்காலத்திற்கு மிக அதிக அளவு நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றம் அனுகூலம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாள் என்று புதிய அறிமுகங்கள், அதாவது ஏற்கனவே நீண்ட நாட்கள் சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த உறவினர்களை சந்திப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடும். ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல நட்பை சந்திப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். சிலர் எதிர்காலத்திற்கு உண்டான பயண திட்டங்களை இன்று ஆரம்பிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படும். இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்திற்கு திடீரென்று நீங்களாகவே வேகமாக சென்று தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்ற அமைப்பும் மனம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும். எனவே நல்ல நாளில் சிம்மராசிக்காரர்கள் தெய்வத்தின் அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் இன்று ஆரம்பிக்கின்ற பொழுது ஏற்றமும் அனுகூலமும் ஜெயிக்கக்கூடிய பொழுதாக காணப்படுகிறது. மேலும் பார்த்தீர்கள் என்றால் உத்தியோகத்திற்கு நீண்ட நாட்களாக எதிர்மாற்றம், அதாவது இந்த இருக்கின்ற உத்தியோகத்திலிருந்து மாறணும் என்று நோக்கி இருந்தவர்கள் கூட அதற்குண்டான முயற்சிகள் இன்று செய்வது நிச்சயமாக அதற்கு உண்டான மாற்றத்தை உங்களுக்கு விரைவில் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புக்கு கிரகநிலைகள் காணப்படுகிறது. இந்த கிரகநிலைகளின் சேர்க்கையும் கிரகநிலைகளின் சஞ்சாரமும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சர்ப்பம் என்பது ராகு உங்கள் ராசியில் இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் சகடமாக ஒரு அமைப்பு காணப்படுகிறதுனால் சோம்பல் இல்லாமல் இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரங்களில் மட்டும் மிக அதிக கவனம் ஏற்படுத்தக்கூடிய நாள். தொழில், உத்தியோகம், படைப்பாளிகள், அதாவது கலைஞர்கள் திடீரென்று புத்துயிர் பெறுவீர்கள். பலரால் பாராட்டு பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். அந்த ஒப்பந்தங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அதேபோல் புது வீடு கட்டுவது, வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இன்றைய நாளில் ஆரம்பிப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான அமைப்பாக ஏற்படுத்தி தரும். ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இன்றிலிருந்து ஆரம்பிப்பதை துளாராசிக்காரர்கள் உணர்வார்கள். முடிந்தால் குடும்பத்துள்ள நீண்ட நாள் சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த பெரியவர்கள், உறவினர்களை சந்திக்க வேண்டிய விஷயம் இருந்தால் அதில் முயற்சி செய்து வெற்றி காணுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய லாபத்தின் அளவு அதிகரித்து உள்ளதனால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு ஷாப்பிங் செய்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அந்த ஷாப்பிங் உங்களுக்கு ஏற்றவாறு செலவானாலும் சரி மிக அற்புதமான சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதனால் வியாபாரிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பங்கு வர்த்தகம் போன்ற தொழிலில் இருந்தவர்கள் பெரிய அளவுக்கு திடீரென்று லாபத்தை பெற்று இருக்கக்கூடிய காலம். அதை இன்று மிகவும் ரசித்து பேசக்கூடிய அமைப்பு. நண்பர்களிடமும் கேளிக்கை போன்ற விஷயங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குடும்பத்தாருடன் ஒரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு கேளிக்கை விஷயத்திற்கும் சென்று விட்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சந்திராஷ்டிரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சந்திராஷ்டிரம் நம்ம அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் கூறிக்கொண்டு வருவதனால் பதட்டம் அடையாதீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கின்ற சமயத்தில் புதிய முயற்சிகள் அவசியமில்லாததை இறங்காமல் இருப்பதும், கண்டிப்பாக கோபப்படுவதோ, நம்மளை தான் கேலி செய்கிறார்கள் என்று நம்ம நண்பர்களோ உறவினர்களோ சொந்தக்காரர்களோ செய்தால் கூட அதற்கு சரிசமமாக நின்று உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பதில் கொடுப்பதெல்லாம் தவிர்த்து கொண்டாலே போதும். சந்திராஷ்டிரம் என்பது ஒன்றுமில்லை. சந்திரன் 8ஆம் ராசியில் இருப்பது, 8இல் இருக்கின்ற சந்திரன் என்றால் மதி. அந்த மதி என்றால் மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். மதியை கெடுக்கின்றான், மதி மயங்கி உள்ளது என்ற அர்த்தம். இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படுவது மட்டும் கூடாது. மற்றபடி தினசரி செய்யக்கூடிய பலன்கள், உத்தியோகங்கள் எல்லாம் சென்று விட்டு வருவது, போகிறது, வருவது, சாப்பிடுவது எல்லாம் செய்ய வேண்டும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகமாக காணப்படுவதனால் இந்த சந்திராஷ்டிரமத்தை சந்தோஷமாக இருந்து பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டும் இன்றைய நாளில். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரங்கள், தொழில், உத்தியோகம், பிராப்தம் எல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். கேளிக்கை விஷயங்களும் சந்தோஷம் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் மட்டும் சந்திரனின் சஞ்சாரம் சரியில்லாததனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தாரிடம் மட்டும் எதற்கு இவ்வளோ தொலைவு உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டாலே அந்த க்ஷணமே இதை விட்டுவிடலாம். எனவே இன்று வெளிவட்டாரத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவதனால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமும் பாராட்டப்படுவதெல்லாம் ஏற்படும். எனவே சுறுசுறுப்புடன் எல்லா விஷயத்திலும் அனுகூலத்துடன் இருங்கள். குடும்பத்தில் உங்களுக்காக வாழ்பவர்களிடம் வீணாக வாக்குவாதங்களோ வீணாக வன்மம் கொள்ளாமல் அவர்களிடமும் சிரித்து அன்பை பகிர்ந்துவிட்டு செல்லுங்கள். மிகப்பெரிய சந்தோஷத்தை இன்று மகர ராசிக்கு ஏற்பட்டு தரும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் புதனின் சஞ்சாரம் மிக அற்புதமாக உள்ளதனால் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாக்கியம் வளர்ந்து உள்ளதனால் ஏதேனும் ஒரு வகையில் புதிய பொருள் ஒன்று வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அது இன்றைய நாளிலே அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக விரைவில் அதை வாங்குவதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமும், அதாவது உத்தியோகத்தில் யாரை நம்பி உங்களுடைய சில முக்கியமான தஸ்தாவேஜுகளெல்லாம் கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் முக்கியமாக பணத்தை கையாள்பவர்களாக இருந்தால் பண விஷயத்தில் நீங்கள் தான் இன்சார்ஜாக இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பணம்
களவு போகிறதுக்கோ உங்களிடமிருந்து யாராவது அபகரிப்பதற்கோ அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. பணத்தை கொண்டு செல்பவர்கள் எடுத்து வருபவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய அறிமுகங்களை நம்பாதீர்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் யாரையும் நம்பாமல் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த கும்பராசிக்காரர்கள் சிறிய அளவு உணர்ச்சி வசப்படுவது இன்றைய நாளில் நன்றாக இருக்காது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் கவன சிதறல்களுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு பகுதி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே வண்டியில் ஏறுகின்ற சமயத்திலிருந்து வண்டியில் இறங்குகின்ற சமயத்தில் வண்டி ஓட்டுவதில் தான் கவனமாக இருப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். சிறிய தடுமாற்றம் கூட பெரிய அளவு சங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம் என்பதை கும்பராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைய நாளுக்கு மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொட்டது தொடங்கக்கூடிய பிராப்தம், பணவரவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சந்தோஷ அமைப்புகள், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதும், தொலைதூரத்தில் இருந்த உறவு அல்லது நட்பை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதமெல்லாம் ஏற்படும், அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன் அசையா பொருள் சேர்க்கைகளுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பித்தீர்கள் என்றால் கூடிய விரைவில் அதை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும். எனவே நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமையாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்பாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்துட்டு அவர்கள் உத்தரவை வாங்கி இறங்குவது உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். மேலும் மீனராசிக்காரர்கள் அடிவயிற்றில் சிறு உபத்திரத்துக்கும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது, நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்வது பெருமளவு சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக அற்புதமாக விளங்கும். எனவே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் இருந்தாலே பெரிய அளவுக்கு லாபமும் அனுகூலம் நிச்சயம் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிருபா, பொதுவா ஒரு சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதே விஷயத்தை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கும் போது டபுள் சந்தோஷம் கிடைக்கும். சரி, விஷயம்னு சொல்றியே, என்ன விஷயம் அது? கிருபா, இப்போ நீ ஒரு ஸ்டார் கிட்ட போய் சேட் பண்றேன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயத்தை உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பயங்கர பெருமையா பேசிக்கிட்டீங்கன்னா டபுள் சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம செட்டுக்கு ஒரு நட்சத்திரம் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல நடந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது ஸ்டார் கஃபே. ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். யூஸ்வலாகவே நம்ம லைஃபுக்கும் காஃபிக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃபுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது, காஃபிக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தன்னோட லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு ஒரு சூப்பர் செலிபிரிட்டி. இந்த வாரம் ஸ்டார் காஃபில நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி வித்தார்த். ஸோ டேரக்டாக வித்தார்த்தை வரவேற்றுலாம். ஹாய் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேட் பண்ணணும் சார் உங்களையே. ஏன்னா உங்களுடைய சூப்பர்பாக 2 சூப்பர் ஃபில்ம் வந்து ஓடிட்டு இருக்கு. அது ஒன்று ஆள், ஒன்று பட்டைய கிளப்பணும் பாண்டியா. ரெண்டுமே பட்டைய கிளப்பிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு மைனாக்கு அப்புறம் ஒரு பிரேக் வேணும், ஒரு நல்ல படம் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். 2 படங்கள் சரியாக போகல. பட்டை கிளப்பணும் பாண்டியா வந்து ஒரு காமெடி ஜானரில் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆள், நான் எல்லாருமே என்னை பார்த்து கேட்குறவங்களாம், என்ன சார் இன்னும் வேஷ்டி கைலி அப்படியே இருக்கீங்க, எப்போ மாடர்னாக இருக்க போகிறீங்கன்னு. ஒரு மாடர்ன் ஜானரில் ஒரு மூவி, அது இன்றைக்கி பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பட்டை கிளப்பணும் பாண்டியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உண்மையிலே என்னென்னா, எனக்கு எஸ்பி ராஜ்குமார் சார் வந்து நான் மைனாக டப் பண்ணும்போது ஸ்டூடியோவில் மீட் பண்ணேன். அவருடைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வடிவேல் சாருக்கு வந்து ஃபுல் காமெடி ஃபுல்லாக டயலாக்ஸ் பூரா அவர் தான் எழுதியிருக்காரு படங்கள் நிறையாவே. எனக்கு காமெடி பண்ண ரொம்ப ஆசை. அப்போது இந்த ஒரு கதை இருக்குது தம்பி, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அதுவும் சூரியன் நானும் வந்து நாங்கள் சினிமா சான்ஸ் தேடும்போது 2 பேருமே ஒரே பில்டிங்கில் இருந்தோம். அவன் கீழே ரூமு, எனக்கு மேலே. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு.
2 பேரும் சேர்ந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் காம்பினேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். Thanks. அதே மாதிரி ஆள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் இது. ஏன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கணும். நமக்கும் வந்து ஒரு ஸ்டைலான ஒரு ரோல் பண்ணணும், நம்ம அடுத்த ஜானருக்கு ஒன்று போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆவல் இருந்தது. அந்த படம் அதை நிவர்த்தி பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணா அவர் கூட ஒர்க் பண்ணதில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குருவோம், நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்குருவோம். இப்போது எனக்கு அப்ரோச் பண்ணுற எல்லாம் இல்லை, கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலிஷான ரோல்ஸுக்கெலாம் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமே அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சூட் போட்டுட்டு தான் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு நான் லைஃப்பில் போட்டதே இல்லை. ஏங்க இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ஷூட் ஆகுமா, எனக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன் நார்மலாக பேண்ட் ஷர்ட் இருக்கலாமே அப்படிலாம் யோசித்தேன். இல்லை சார், அது கோட் ஷூட் ரொம்ப அவசியம், ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டது. என்னை வந்து தனியாக அடையாளம் படுத்துறதுக்கு அந்த தேவைப்படுது, அதுவும் ஒரு கேரக்டராகவே இருக்கும். ஆனால் நான் வந்து அன்றைக்கி தைச்சு அன்றைக்கி ஷூட்டில் தான் போட்டோன்னே நான் நிற்கிற பார்த்துட்டு அவருக்கே தெரியுது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காரு. எனக்கு பார்க்குறேன், எனக்கு செட் ஆகுது. அசிஸ்டண்ட்டு கேட்குறேன், டே நல்லா இருக்காடா, யாராவது கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்தேன். அதை அவர் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, கறியை வாங்கி பாதி மூஞ்சி பிளாக் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷர்ட் அந்த கோட் பூராமே இல்லை, டல் பண்ணிட்டார். எல்லாம் டல் பண்ணி இப்படி விட்டோன்னா அது எனக்கு திருப்பி மைனா மாதிரி ஒரு லுங்கி கட்டின ஒரு ஃபீல் தான் வந்தது. அதை அந்த அழுக்கை வந்து அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுட்டார். படம் ஃபுல்லாக பின்னாடி எடுத்து ஒரு ஃபைட்டில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த டைரக்டர் வந்து அழகாக எடுக்கிறது மட்டும் இல்லை, சைக்காலஜியாகவே ஒர்க் பண்ணார். ஓகே, ஸோ வந்து ஆள் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஆள் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் சார், உங்கள் பர்சனல் வந்து சில கொஷின்ஸ் கேட்குறப்ப சார், உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஃபாதர் வந்து உங்களோட கரியர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது வரைக்கும் ஒரு ஜேர்னியில் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாரு உங்கள் ஃபாதர்? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா என் ஃபாதர் வந்து அவர் குக்கு, அவர் வந்து கனடாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் டிரைவர் ஆக போகிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. திடீர்னு வந்து நான் ஆக்டர் ஆக போகிறேன், சரி ட்ரை பண்ண அப்படின்னா. என்னுடைய ரிலேட்டிவ்லாம் வந்து என்ன இன்னும் ஆக்டர் ஆக போகிறான், கூத்துப்பட்டில் உட்காந்து என்னமோ கூத்தரிச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவனோட லைஃப், அவன் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும் அவனுக்கு தெரியும். அது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவனுக்கு சப்போர்ட் என்னென்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அது பெரிய சப்போர்ட்டு. எனக்கு அந்த வயசு வரையும், எனக்கு இப்போ வரையும் வந்து பெரிய சப்போர்ட்டு வந்து என் ஃபாதர் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியே எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் அதுவும் இல்லாமல் ஏர்லி டேஸில் வந்து நீங்கள் டிரைவிங் அதில் ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லாமல் பட்டய கலப்பன பாண்டியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் பிடிச்சிங்களா? இல்லை உண்மையில அமைஞ்சுது. எனக்கு எல்லாருமே வந்து சார் உங்களுக்கு உண்மையில பஸ் ஓட்ட தெரியுமா அப்படின்னாங்க. சொன்னேன் இல்லை எனக்கு ஓட்ட தெரியும். இல்லைங்க அது அப்படி ஓட்டுறீங்க அப்படின்னா. இல்லைங்க எனக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா. அது நான் ஆல்ரெடி வண்டி ஓட்டினேன், ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன், வண்டி ஓட்டியிருந்த பழக்கம்தான். எனக்கு நான் அப்படி ஒரு ஆசை, ஒரு டிரைவராக ஒரு ரோல் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஆக்டிங் அப்படின்றது வந்து சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், சில பேருக்கு பார்த்து பழகி தெரிஞ்சுக்குவாங்க, சில பேர் வந்து இல்லை நான் பிறந்த உடனே ஆக்டர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுதான் வேணும் எனக்கு ஆக்டிங்? நான் இங்கே கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வந்தான். அவன் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தான். அப்போ சொன்னால் அவன் வந்து ஆக்டராக இருக்கேன், நான் அந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோஸ் காட்டின உடனே அந்த ஃபோட்டோவை நான் பார்த்துட்டு சரி ஓகே நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் சென்னை வந்தேன். அப்படிங்களா? சென்னை வந்தோடனே இங்கே மின்னலை படம் வந்து ஒரு ரோல் பண்ணேன். ஆனால் அந்த எனக்கு அது அப்போ தான் தெரிஞ்சு இது நிறைய கற்றுக்கணும், பத்தாது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கூத்துப்பட்டறை அறிமுகம் கிடச்சிது. போய் கூத்துப்பட்டறையில் போய் நான் இன்றைக்கி நல்லா நடிக்கிறேன், அது காரணம் கூத்துப்பட்டறை தான். சூப்பராக சொன்னீங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம காஃபியில் இருக்கோம், இந்த ரவுண்ட் வந்து காஃபி. ஸோ அடுத்து வந்து நம்ம கோல்டு காஃபி போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து ரொம்பவே கோல்டான சில கொஸ்டின்ஸ் கேட்போம், அதாவது குளுமையான கேள்விகள். ஸோ கோல்டு காஃபிக்கு போயிடலாமா? கண்டிப்பாக. சார், நம்ம கோல்ட் காஃபி அப்படின்ற குழுகுலுன்ற செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது லவ். இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு, படங்களில் பார்க்கல காதல். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து இன்னும் லவ் நடக்கும் எனக்கு வந்து. பட் ஆனால் லவ்வுக்கு ஆப்ஷன் இருக்குங்களா இல்லை சுத்தமாக இல்லை? இல்லை, நான் ஆப்ஷன் இன்னுமே ஆப்ஷன் வந்து போய் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து மனைவி வராங்கல்ல, அவங்கள தான் அப்படியே அப்படி ஒரு லவ் கொடுத்துட வேண்டியதுதான். இவ்வளோ நாள் தேக்கி வச்சிருந்த காதலெல்லாம் வந்து
மனைவிட்ட கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து யூஸ்வலாக கேட்கணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே முக்கியமான ஒரு எல்லாருக்குமே லைஃப்பில் இருந்திருக்கக்கூடிய கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த விதத்தில் பார்க்குறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் இப்போ நான் என் லைஃப்பில் வந்து அதிகமாக வந்து நண்பர்கள் தான். நண்பர்கள் நிறைய. அவங்க தான் என்னை நான் ஒரு நல்வழிப்படுத்துறதே வந்து நட்பு தான். கண்டிப்பாக அது எல்லாமே. ஏன்னா நட்பு மேலே ஒரு காட்டுற அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை ஒழுங்குபடுத்தும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒருத்தர் மேலே நான் நட்பாக இருக்கேன், அன்பாக இருக்கேன் அப்படின்னா, அப்போ அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சில விஷயம் சொல்லுவாங்க, என்னப்பா அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு வந்து, அப்போ நம்ம மேலே அவன் மேலே அக்கறை செலுத்த ஆரம்பிக்கும். டே இதை பண்ணாதடா, இது பண்ணுறா அம்மாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ இதை பண்ணாத. நம்மளை நேர்வழிப்படுத்துறதே நட்பு தான். கண்டிப்பாக. அதனால் நட்புக்கு எனக்கு எப்போதுமே முதலிடம் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சூப்பராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அது இல்லாமல் உங்கள் கரியரில் உங்கள் லைஃப்பில் வந்து இவங்களை மறக்கவே முடியாது, இன்றைக்கி வித்தார்த் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா சார்? இல்லை, என்னென்னா ஆக்டரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்களிப்பு ஒவ்வொருத்தரும். நான் ஒரு நல்ல மனிதனாக ஒரு விஷயத்தை நான் வந்து என்னை வந்து எனக்கு அறிவு, நான் தேவ ஹோட்டலில் டிரைவராக இருக்கும்போது என்னுடைய உலக சுற்று பழக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தபோது அதை விரிவுபடுத்தினது, எனக்கு தொழில் வரையில் விரிவுபடுத்த காட்டினது முத்துசாமி ஐயா, கூத்துப்பட்ட முத்துசாமி ஐயா. நான் இன்றைக்கி ஆக்டராக அப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் முத்துசாமி ஐயா. நான் சினிமாவில் என்னோடய கேரியரை வந்து ஒரு லெவலுக்கு இன்றைக்கி ஆக்டராக வளர்ந்ததுக்கு காரணம் என்னுடைய இயக்குனர் பிரபு சாலமன் சார். ஏன்னா நான் சினிமாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். எனக்கு உள்ளுக்கு இருக்கிற மனிதத்துவத்தை கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரின்னு என்னுடைய தோழி. நான் 3 பேருக்குமே பங்களிப்பு கொடுப்பேன், ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு கொடுத்தது. சூப்பர் சார். ரொம்ப நேரமாக நம்ம காஃபி வச்சுருக்கோம், 6 இடத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து குடிச்சிடணும் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு கோட் இருக்கும், எல்லார் லைஃப்லையுமே ஒரு பொன்மொழிகளை வச்சு வாழ்கிறது உண்டு. ஸோ உங்கள் லைஃப்லையும் என்ன கோட் இருக்குது அந்த மாதிரி? தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் மெய்பரத்த கூலி தரும். அதான் ஒரு விஷயந்தான். நான் அதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வேலையை நம்ம ரொம்ப தெய்வத்தோட எவ்வளோ பக்தி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம வேலைகளையும் நம்ம முக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம். அது என்னை பொறுத்தளவு நான் அதை வந்து எனக்கு அது ஒரு பெரிய பொன்மொழியாக நான் சூப்பரான கோட். அது உண்மையாகவே வந்து நல்ல ஒரு கோட் சார். அது சூப்பராக சொன்னீங்க. நம்ம வந்து வித்தார்த் அவர் கூட பேசிகிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லாமல் காஃபி அண்ட் கோல்ட் காஃபிக்கு ரொம்பவே சாந்தமாக பதில் சொன்னார். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வந்து சந்திக்கலாம் ஸ்டார் கேஃபேல. வெல்கம் பேக் டு ஸ்டார் கேஃபே. நம்ம கூட ரொம்பவே ஸ்டன்னிங்கான ஆக்டர் வித்தார்த் உட்காந்துருக்காருங்க. ஸோ வித்தார்த் சார், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பீப்புள். ஸோ அதை பற்றினான உங்களுடைய கருத்துக்களை கேட்குறது தான் இந்த செக்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து உங்களைய வந்து அதிகமாக பாதித்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் பேப்பர் படிக்கும் பொழுதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ணி போகும் பொழுதோ உங்களை ரொம்பவே அப்செட் பண்ண ஒரு விஷயம் என்ன சார்? அந்த மாதிரி என்ன இருக்குது எனக்கு அப்படின்னா, நம்ம டெல்லியில் பஸ்ஸில் ரேப் பண்ண அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு குடோனில் வந்து பத்திரிகையாளர் அவங்கள வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணது. நீங்கள் பேப்பரை எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுமியிலேருந்து பெரிய ரொம்ப நிறைய விஷயங்கள். இதை படிக்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம், நம்மளாம் மனுஷன் தானா, நமக்குள்ளே மனிதத்துவம் எங்கே போச்சு? நல்லா சின்ன குழந்தைகளை எங்கள் பாட்டி கதை சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் கதை கேட்கும்போது நீதி நேர்மை இதெல்லாம் நமக்குள்ளே வந்து அந்த மனிதத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து கம்ப்யூட்டர்லேயும் அதுலேயும் போயிட்டு இன்றைக்கி எல்லாமே விஞ்ஞான உலகமாக மாறிடுச்சு. இன்னைக்கு கூட்டு குடும்பம் இல்லை, இன்றைக்கி எல்லாமே செப்பரேட்டாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த கூட்டு குடும்பம்லாம் இருக்கும்போது நல்லது கெட்டது எல்லாமே பரிமாறிக்கிற ஒரு விஷயம். அந்த காலம் மாறும்போது இல்லை, நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கை மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் படிக்க ரொம்ப அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். சின்ஸ் உங்களுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய உருவாகுது. டெய்லி வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு டெய்லி நியூஸாகவே கூட கேட்கலாம். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னென்னா, இப்போ எனக்கு கால் அடிபட்ட போது தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இல்லை, நான் வந்து காய்ச்சல் இந்த மாதிரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் க்ரௌடு இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஏன்னா தன்னுடைய கிளைமேட்டு, தன்னோட உடல்நிலை சரியில்லாத பார்க்குறது.
எலும்பு முறிவுக்கெல்லாம் இவ்வளோ க்ரௌடுங்கிறத நான் பார்த்துட்டு ஆச்சரியம். எல்லாமே பைக் ஆக்சிடெண்ட்டு, பஸ்லேருந்து கீழே விழுந்தவங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. யாரும் பாத்ரூமில் விழுந்தது அடிபட்டது கிடையாது, வீட்டில் விழுந்து அடிபட்டது கிடையாது, உள்ள கேம் ஆடி அடிபட்டது கிடையாது. நான் கிரிக்கெட் விளாண்டேன் அடிபட்டு உடஞ்சி அப்படின்னா கேமை பார்த்து விளாட்றான்னு சொல்லலாம். நான் ஓடி விளாண்டேன் அடிபட்டுச்சுன்னா அதெல்லாம் இல்லை. அந்த ஆக்சிடென்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இருக்கும். தன்னுடைய உடல் ஊனம் ஆக்கிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமை. குடும்பத்தை நினச்சி பார்த்தானா அதெல்லாம் செய்ய மாட்டான். இல்லை அதெல்லாம் ரொம்ப அதுக்கு என்னென்னா சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அது இருந்தால்தான் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறதெல்லாம் இருக்குல்ல. இன்னும் சென்சிட்டிவான நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல சார். இது பெண் சிசு கொலையை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதுவும் ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக கோவம் வந்திருக்கும் இல்லைங்களா? 100%. ஏன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இதில் கம்மியாக ஆயிருக்கு. ஆனால் அது எப்படிங்க ஒரு உயிரை கொல்றதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது ரொம்ப அது பெண் சிசுன்னு விட்டுருங்க, பொதுவாக ஒரு உயிரை கொல்றதே பெரிய அபத்தமான ஒரு விஷயம். நான் யார் இன்னொரு குழந்தை கொள்வது? இவங்க சொல்லுவாங்க என்னுடைய குழந்தைன்னு. அது என்ன உன்னுடைய குழந்தை? அந்த குழந்தைய தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அதில் ரொம்ப அது முட்டாள்தனமான விஷயம். இன்றைக்கி பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்றைக்கி பெண்களோட ஒவ்வொரு சராசரி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்துலேயும் இறங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறேன், அதில் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் நான் பெண் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு தற்கொலையாக இருக்கட்டும், இதாக இருக்கும், கொலையாக இருக்கட்டும், இதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பேப்பர் எடுத்து மார்னிங் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அன்றைக்கி ரொம்பவே உங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும், நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு எல்லாருமே அந்த பேப்பரை படிக்கிறாங்க, எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்குது. எல்லார்ட்டையும் பேசினா எல்லாரும் ஒரு நியாய கருத்தை சொல்லிகிட்டே இருப்பான். நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம். அதுதான் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிளாக் காஃபியில் ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற அந்த தாட் எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் மசாலா கேஃபே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டே டியூன்ட் அட் ஸ்டார் கேஃபே. வெல்கம் பேக் டு ஸ்டார் கேஃபே. ஸ்டார் கேஃபேல இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா கேஃபேன்ற செக்மெண்ட். மசாலா கேஃபேல கொஞ்சம் தூண்டுற மாதிரி கேள்விகள் தாங்க கேட்க போகிறோம். டேரெக்டாக கேட்டுடலாம். ஸோ நம்ம ரொம்பவே ஹாட்டான டாபிக்லாம் பேசியிருக்கோம் சார். ரொம்பவே ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் ரூமே. இப்போ கொஞ்சம் சாஃப்டான டாபிக் பேசலாம். இது ரொம்ப கலகலப்பான ஒரு செக்மெண்ட். இதுக்கு பேர் மசாலா கேஃபே. ஸோ உங்களுடைய லைஃப் டைமில் நீங்கள் எந்த பொண்ணை சைட் அடிச்சிருக்கீங்க? அப்படி இவ்வளோ யோசிக்கிறீங்களா? இல்லை அது என்னென்னா ஏதாவது சொல்லணும். நான் எதுவும் மறைக்கிறதுனால அப்படி தனியாக பிரிச்சுட்டு யாரெல்லாம் அப்படிலாம் இருந்தது கிடையாது. ஆனால் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். சைட் அடிக்காமலாம் இருந்துக்க மாட்டேன். நிறைய சைட் அடிச்சிருக்கேன். நாடகம் பார்க்க வந்த பொண்ணுங்களை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு இருக்கேன், சுற்றிருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணு பின்னாடி அப்படி சுற்றி எனக்கு தான் இவ அப்படின்னு ஒன்றும் செட் ஆகல. இல்லை ஸோ ஆனால் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சைட் அடிக்கிறது அது இயல்பு தானேங்க. சைட் அடிக்காமல் சைட் நிறைய அடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ மசாலா போட்டிருக்கோம்ல, இன்னும் நிறைய மசாலா வர சார். அதுவும் நம்ம யூஸ்வலாக கொசுவை தவிர வேறு யாருக்காவது ரத்தம் கொடுத்துருக்கீங்களா வழக்கமாக? இல்லை, என்னென்னா நான் ரத்தம்லாம் நிறைய தானம் பண்ணியிருக்கேங்க. ரத்தம் தானம் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சார் அது ஃபேமிலியிலேருந்து சொல்லித்தரப்பட்டதா இல்லை? இல்லை, நம்ம முதல்ல என்சிசியில் இருந்துட்டு அங்கேருந்து வந்தோன்னே ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப்பு சொன்னாங்க. அப்போது போய் கொடுத்தோம். 10th படிக்கும்போது ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே அப்புறம் இந்த பேஜர் இருக்கும்போதே வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு உடம்புல அது முடியலன்னு ஒன்று ரத்த தானம் பண்ணியிருக்கோம். சரி சார். அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் நிறைய பேர் சிலுமிஷமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி ரொம்ப சிலுமிஷமாக இருக்கா? நான் பயங்கர சேட்டைங்க. ரொம்ப பயங்கர சேட்டைன்னா இப்போ நீங்கள் பண்ணி மாட்டின ஏதாவது ஒரு திருட்டுத்தனமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? திருட்டுத்தனம் இல்லை, நான் மாட்டுறேன் தான், டெய்லி மாட்டுவேன். அவன் டெய்லி வாத்தியாருக்கு வேறு வேலை இல்லை, இந்த அவன் வெங்கடவன் அப்படின்னு தான் ஒரு வெங்கட சுப்பிரமணியன் என்னோட ஒரிஜினல் நேம் கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட்டில் இருக்குது. எங்கே வெங்கட சுப்பிரமணியன் எங்கே அப்படின்னு அவன் எங்கே அங்கே கூப்பிட்டானா ஆளுக்கு அட்டன்ஸ் போட்டது மட்டும்தான் நம்ம
அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் பண்ணுவேன். பின்னாடி ஜன்னலில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஜன்னல் அந்த கம்பி வந்து சும்மா சொறி இருக்கும், அப்படியே உருகிட்டோன்னு வச்சுங்க, ஜம்ப் பண்ணிடலாம், திருப்பி உள்ளே மாட்டிட்டு கிளாஸ் விட்டு இப்படிலாம் போக வேண்டியதில்லை, பின்னாடி ஜன்னலே குதிச்சுட்டு நேராக யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆமாம் நேராக பின்னாடி போயிடுறது, மரக்குரங்கு விளையாடுறது. ஸோ நிறைய வந்து மிச்சிஃபாக இருந்துருக்கிறீங்க ஆமா, ஸ்கூல் ஆமா, டைமில். ஆமா. சார் உங்கள் லைஃப்பில் வந்து 3 ஆப்ஷன் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கப்படுது, எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டாண்ட் பை, ஷட் டவுன், ரீஸ்டார்ட். ஸ்டாண்ட் பை, ஷட் டவுன், ரீஸ்டார்ட். ஸ்டாண்ட் பை ஓகே, ஷட் டவுன் வேண்டாம், ரீஸ்டார்ட் வந்து எனக்கு பிடிக்கும் தானே. ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட்ன்றதை தான் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாக. சார் என்னைக்காவது வந்து ஐயோ இதை பண்ணிட்டோமே, இதை பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏதாவது நீங்கள் யோசிச்சது உண்டா? இல்லை, அது ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு டெய்லி ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி நடந்தது பூராமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டி பார்ப்பேன். ஆனால் டெய்லி இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஒழுக்கம், ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னை ஒழுக்கப்படுத்திக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன். அது வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு நாள் வேற ஒரு தப்பு இருக்கும், கிளியர் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு தப்பு இருக்கும், கிளியர் ஆகிட்டு இருக்கும். நான் இன்னும் முழுமையாக ரொம்ப நேர்மையாக ஒரு மனுஷனாக வாழ்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அது இல்லை. ஆனால் நான் அதை வாழ்கிறேன். நான் ஒரு குட்டி குட்டி விஷயம் கூட நான் அதை கவனிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க. சரி, அடுத்து இன்னொரு பயங்கரமான கேள்வி ஒன்று. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ வித்தார்த்ன்றவருக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், இப்படி ஒரு நான் கேரக்டர் பண்ணுவேன் அப்படின்ட்டு, சின்ஸ் நீங்கள் வந்து ட்ராவல்லாம் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க, அது இப்போ பேரை சொல்லிட்டு எல்லாரும் போய் பிடிச்சிருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் வச்சுருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கேன். ஆமாம், சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் அவர் கூட இருந்த ஒரு கேரக்டர். அதை நான் படத்தில் சீக்கிரம் பண்ண போகிறேன் அந்த ரோலை. சூப்பர் சூப்பர். அதுக்கான எங்களுக்கே சர்ப்ரைஸ். ஆமாம், கதை எழுதிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கும், ரொம்ப உங்களை அழுகவும் வைக்கும். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த ஒரு கேரக்டர். அதை வந்து நான் பண்ணணும் ஆசை எனக்கு. அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக டேரக்டர் வந்து அது ஸ்கிரிப்ட் பெரிய பேங்க் இருக்குது எங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதே மாதிரி ஸ்மால் ரோல்ஸோ இல்லை வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோலோ இல்லை ஒரு வில்லன் ரோலோ, இந்த மாதிரி வந்து ரோல்ஸ்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இல்லை இல்லை எனக்கு என்னென்னா, அதனால தான் ஜன்னல் ஓரம் அப்படி ஒரு கேரக்டர் நான் பண்ணேன். ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போதும் நான் அது ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், அந்த கேரக்டரில் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வில்லன் மட்டும் இல்லை, அது எல்லா விதத்துலேயும். அதே நேரம் அந்த கேரக்டரும் பிடிக்கணும். கண்டிப்பாக உங்கள் சும்மா வில்லன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த சின்ன கேரக்டர், அது என்ன கேரக்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு அதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை 100%. என்னென்னா ஆக்டர் தானே நம்ம. அது வந்து அதுக்காக நம்ம அது வந்து ஏன் இதை பண்ணாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. சின்ன விஷயம் தான், இதுக்காக வந்து பண்ணிட்டார்ல, அதுக்கு காரணம் அந்த ரோல் அப்படிங்கிற அதுதான் இருக்கணும். அந்த ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு ரோல். ஸோ நீங்கள் ஓப்பனாக தான் இருக்கீங்க கண்டிப்பாக, எந்த ரோல்ஸாக இருந்தாலும் 100%. ஸோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேணும். 100%. ஓகே, சூப்பராக சொன்னீங்க சார். ஓகே, பயங்கரமாக நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டில் சூப்பராக பேசணும். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது, அதில் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவோம். அது பேர் கேப்புச்சினோ. ஸோ கேப்புச்சினோவில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து முணுமுணுக்கிற பாடல்கள், கண்டிப்பாக வந்து ஆக்டர்ஸ்ன்ற ஒரு ப்ரொஃபைலை தவிர நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை சார், கண்டிப்பாக இப்போ வித்தார்த் அப்படின்னாலே பேக்ரவுண்டில் நிறைய டேலண்ட்டோடு தான் வந்திருக்க பேக்கேஜ்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து நீங்கள் என்ன, உங்களுக்கு எது வந்து அதிகமாக வரும், டான்ஸா பாட்டா? நீங்கள் வந்து எனக்கு ஆக்டிங் தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அழகாக சொல்லுவேன் நீ கேட்டது. எனக்கு டான்ஸு தெரியாது. ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிம்னாஸ்டிக், ஆமாம், அது ரொம்ப பிடிச்ச விஷயம். பாட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, பாட்டுனா பாட்டு வந்து பிரகத்வனியில் காரைக்குடி மணியர் அப்படிங்கிற ரொம்ப சங்கீதம் வந்து இவங்களுக்கு தான் வரும், இல்லை எல்லாருக்கும் சங்கீதம் வரும் கற்றுக்கிட்டா அப்படின்னு. அது ஒரு பெரிய ஸ்கூல் பிரகத்வனின்னு. அங்கே வந்து சங்கீதம் வந்து கற்றுக்கலாம். எதுக்கு சங்கீதம் கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்டர் ஒரு டயலாக் மாடுலேஷன், டெலிவரி, ஒரு மாடுலேஷன், ஒரு ரிதம் பிடிக்கிறதுக்கு சங்கீதம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி போனேன். போய் ஒரு 15 நாள் கிளாஸ், டெய்லி கிளாஸில் போயிருக்கல, ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருவேன். பிரமாதமாக சரிகமாக 15 போடையில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் என்னை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். எல்லாம் பண்ண அவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு.
ஒரு நாள் ஒரு 15 நாள் கழித்து என்னை வந்து ஒவ்வொருத்தராக அந்த பாடுங்க இருள் துயரே போ போ அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தராக பாடுங்க அப்படின்னேன். 2வது ஆளாக உட்காந்துருக்க முதல் பண்ண 2வது நான் வந்து அதை போய் என் குரலை எடுத்து பாடினேன். அவர் விழுந்து அவர் வயசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க, கண்டிப்பாக 60-70 வயசு இருக்கும். அவர் விழுந்து சிரிச்சு, ஏய் நீ என்னமோ பிரமாதமாக பாடுத, முன்னாடி உட்காந்துருந்தேன் 15 நாள் அப்படி பாடுவேன்னு நினச்சா நீ பெரிய நடிகன்டா அப்படின்னு. ஏன்னா முன்னாடி எழுந்திருக்கையில் எல்லாம் 20 நிமிடம் அப்படி போயிடுவேன், கண்ணுலாம் உருட்டி அப்படி பாடணும். அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடும். நான் பாடுறதே இல்லை, வாயை மட்டும் அசைக்கிறது. அதனால சொன்னேன், இப்போ என்னோடய படங்கள் பாடலாம் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னேன், நல்ல லிப் மூவ்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குன்னு. அதனால் இந்த டப் பண்ண தான் தெரியும், ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதனால இதுக்கு எதுக்குமே நான் அன்ஃபிட் ஆகாது. இந்த கேள்வி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணலாம். ஓகே சார், பயங்கரமாக வந்து பேசுனீங்க. எங்களோட எல்லா செக்மெண்ட்டுக்கும் வந்து சூப்பர் கூலாக பதில் சொன்னீங்க. அது இல்லாமல் உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் ஆள் மூலயமா இப்போ வந்து ஒரு டூட், அதுக்கும் மேலே வந்து ஒரு சூப்பர் பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க தான் சொல்லணும். ஸோ ஸ்டார் கேஃபேல எங்கள் கூட காஃபி சாப்பிட்டுட்டு இவ்வளோ கண்டென்ட்டை வந்து எங்கள் கூட பேசி கொடுத்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் ஃபில்முக்காக சூப்பர் சக்ஸஸ். நாங்கள் வந்து திருப்பி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம். உங்கள் 2 ஃபில்மும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வரணும். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து 5 செக்மெண்ட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். அடுத்த ப்ரோக்ராமில் இன்னும் சூப்பரான செலிபிரிட்டிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from கார்த்திக். கீர்த்தி, சாட்டர்டே எல்லா செக்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பிளான்? அடுத்து ஒரு முக்கியமான பிளான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாபாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா? முக்கியமான பிளானா? என்ன லொகேஷன் பார்க்குறதா? இல்லம்மா, லொகேஷன் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸோட வேலை. எனக்கு ஒரு முக்கியமான பிளான் இருக்கு. கேரளாவை சுற்றி பார்க்கணும், பர்ச்சேசிங் பண்ணணும், ஃபிஷ் பஜ்ஜி சாப்பிடணும், அப்படி பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கேன். உன் லிஸ்ட்டுக்கு அளவே இல்லை. அது எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்கள கிளம்ப சொல்ல வேணாமா? ஓகே, நாளைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட உங்களை புது காலையில் மீட் பண்ணுறோம். Until then, this is Keerthi and Kripa telling bye-bye. Thank you.